நாகை மாவட்டம் நாகூர் தர்கா வேளாங்கண்ணிக்கு செல்லும் தாவேக தலைவர் விஜய். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தாவேக தலைவர் விஜய் எந்தெந்த ஆலயத்திற்கு செல்ல இருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. தேர்தலுக்கு பிறகு தாவேக தலைவர் அவர்கள் மிக முக்கியமா பல கோயிலுக்கு சென்று வருகிறார். மிக திருச்செந்தூர் கோயில் சென்று முருகனை வழிபட்டு வந்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அடுத்த மறுநாள் ஷீரடியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் இருக்க ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று அங்கு பிரார்த்தனை ஈடுபட்டது பார்க்க முடிஞ்சது. இதில் பல்வேறு விமர்சனங்களே சமூக வலைதளங்களில் பதிவு வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு பின்பாக அவர்கள் கோயிலுக்கு செல்வதால் இது அரசியல் செய்ய வாய்ப்பில்லை என்ற கருத்தும் கூட பலராலும் பதிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் மற்ற தேவாலயங்களுக்கும் மற்றும் பள்ளிவாசல் செல்ல வெளியே ஒரு கேள்வி நிலையில நாளை நாகூர் தர்கா மற்றும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு செல்ல இருக்கிறாங்க ஒரு தகவல். நாளை குறிப்பாக செல்ல இருக்கிறார். அந்த அடிப்படையில் வேளாங்கண்ணி கோயில் மற்றும் நாகூர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட போவதாக தகவல் இருக்கு. அதுக்காக நாளை புறப்பட்டு இருப்பதாக கூட அதிகாரப்பூர்வ தகவல் இருக்குது. குறிப்பாக தேர்தலுக்கு பின்பாக பல கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை ஈடுபடுவது என்பது வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்துமா என்ற எண்ணத்தில் குறிப்பாக தாவேகத்தில் பிரார்த்தனை ஈடுபடுகிறார் என்ற விமர்சனத்தில் கூட அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை செல்வது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, நாகை மாவட்டம் நாகூர் தர்கா வேளாங்கண்ணிக்கு செல்லும் தாவேக தலைவர் விஜய். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தாவேக தலைவர் விஜய் எந்தெந்த ஆலயத்திற்கு செல்ல இருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. தேர்தலுக்கு பிறகு தாவேக தலைவர் அவர்கள் மிக முக்கியமா பல கோயிலுக்கு சென்று வருகிறார். மிக திருச்செந்தூர் கோயில் சென்று முருகனை வழிபட்டு வந்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அடுத்த மறுநாள் ஷீரடியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் இருக்க ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று அங்கு பிரார்த்தனை ஈடுபட்டது பார்க்க முடிஞ்சது. இதில் பல்வேறு விமர்சனங்களே சமூக வலைதளங்களில் பதிவு வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு பின்பாக அவர்கள் கோயிலுக்கு செல்வதால் இது அரசியல் செய்ய வாய்ப்பில்லை என்ற கருத்தும் கூட பலராலும் பதிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் மற்ற தேவாலயங்களுக்கும் மற்றும் பள்ளிவாசல் செல்ல வெளியே ஒரு கேள்வி நிலையில நாளை நாகூர் தர்கா மற்றும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு செல்ல இருக்கிறாங்க ஒரு தகவல். நாளை குறிப்பாக செல்ல இருக்கிறார். அந்த அடிப்படையில் வேளாங்கண்ணி கோயில் மற்றும் நாகூர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட போவதாக தகவல் இருக்கு. அதுக்காக நாளை புறப்பட்டு இருப்பதாக கூட அதிகாரப்பூர்வ தகவல் இருக்குது. குறிப்பாக தேர்தலுக்கு பின்பாக பல கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை ஈடுபடுவது என்பது வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்துமா என்ற எண்ணத்தில் குறிப்பாக தாவேகத்தில் பிரார்த்தனை ஈடுபடுகிறார் என்ற விமர்சனத்தில் கூட அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை செல்வது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, நாகை மாவட்டம் நாகூர் தர்கா வேளாங்கண்ணிக்கு செல்லும் தாவேக தலைவர் விஜய். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தாவேக தலைவர் விஜய் எந்தெந்த ஆலயத்திற்கு செல்ல இருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. தேர்தலுக்கு பிறகு தாவேக தலைவர் அவர்கள் மிக முக்கியமா பல கோயிலுக்கு சென்று வருகிறார். மிக திருச்செந்தூர் கோயில் சென்று முருகனை வழிபட்டு வந்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அடுத்த மறுநாள் ஷீரடியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் இருக்க ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று அங்கு பிரார்த்தனை ஈடுபட்டது பார்க்க முடிஞ்சது. இதில் பல்வேறு விமர்சனங்களே சமூக வலைதளங்களில் பதிவு வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு பின்பாக அவர்கள் கோயிலுக்கு செல்வதால் இது அரசியல் செய்ய வாய்ப்பில்லை என்ற கருத்தும் கூட பலராலும் பதிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் மற்ற தேவாலயங்களுக்கும் மற்றும் பள்ளிவாசல் செல்ல வெளியே ஒரு கேள்வி நிலையில நாளை நாகூர் தர்கா மற்றும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு செல்ல இருக்கிறாங்க ஒரு தகவல். நாளை குறிப்பாக செல்ல இருக்கிறார். அந்த அடிப்படையில் வேளாங்கண்ணி கோயில் மற்றும் நாகூர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட போவதாக தகவல் இருக்கு. அதுக்காக நாளை புறப்பட்டு இருப்பதாக கூட அதிகாரப்பூர்வ தகவல் இருக்குது. குறிப்பாக தேர்தலுக்கு பின்பாக பல கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை ஈடுபடுவது என்பது வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்துமா என்ற எண்ணத்தில் குறிப்பாக தாவேகத்தில் பிரார்த்தனை ஈடுபடுகிறார் என்ற விமர்சனத்தில் கூட அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை செல்வது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.